அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மார்ச் 20, 2024 புதன்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்குள்ளே போயிடலாம். முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் கர்ப்பிணிகளுக்கு இனி 3 தவணைகளில் நிதின்னு தெரிவிச்சிருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கர்ப்பிணிகளுக்கு 5 தவணைகளாக வழங்கப்பட்டு வரும் நிதியுதவி இனி 3 தவணைகளாக வழங்கப்படும்னு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. கர்ப்பிணிகள் கருத்தரித்த 12 வாரங்களுக்குள் ஆரம்ப சுகாதார செவிலியர்களிடம் ஆதார் அட்டை, வங்கி கணக்கு எண் விவரங்களை தெரிவித்து பெயரை பதிவு செய்து பிக்மி எண் பெற்றவுடன் வங்கி கணக்கில் 2000 வரவு வைக்கப்படும். தொடர்ந்து 4வது மாதத்துக்கு பின்னர் 2வது தவணையாக 2000 வழங்கப்படும். இதனிடையே உடல் திறன் மேம்பாடு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மொத்தம் அப்படின்னா 18,000 மதிப்பிலான உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அந்த தொகை பார்த்து வச்சுக்கோங்க, 18,000 ரூபாய். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல் மா ஞாலம் கரி. அருளுடையவராக வாழ்கின்றவருக்கு துன்பம் இல்லை. காற்று இயங்குகின்ற வளம் பொருந்திய பெரிய உலகத்தில் வாழ்வாரே இதற்கு சான்று ஆவார் அப்படின்னு அருளுடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஐபிஎல்லில் துரித துல்லிய முடிவுகளுக்கு ஸ்மார்ட் ரிப்ளே சிஸ்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்வரும் ஐபிஎல் சீசனில் ஆட்டத்தின் போதான கள முடிவுகள் நடுவர்கள் விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்வதற்கு வசதியாக ஸ்மார்ட் ரிப்ளே சிஸ்டம் என்ற முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. ESPN கிரிக் இன்ஃபோ வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த முறையின் கீழ் மைதானத்தில் உள்ள 8 ஹாக் ஐ கேமராவின் காட்சிகள் தொலைக்காட்சி நடுவருக்கு நேரடியாக வழங்கப்படும். இதற்காக அந்த ஒளிப்பதிவுகளை கையாளும் 2 நிபுணர்களும் தொலைக்காட்சி நடுவரின் உடனே இருப்பார்கள். இதற்கு முன் இந்த இரு தரப்புக்கும் இடையே தொலைக்காட்சி ஒளிபரப்பு இயக்குனர் தொடர்பாளராக இருந்த நிலையில் இந்த முறை அவரின் தலையீடு இருக்காது. இதனால் முடிவு துரிதமாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கேரள கவிஞர் பிரபா வர்மாவுக்கு சரஸ்வதி சம்மான் விருது அறிவிப்பு. கேரளத்தை சேர்ந்த கவிஞரும் எழுத்தாளருமான பிரபா வர்மாவுக்கு 2023ஆம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது அளிக்கப்பட்டுள்ளது. இவர் இயற்றிய ரௌத்ர சாத்விகம் என்ற கவிதை நூலுக்கு இந்த விருது வழங்கப்படுவதாக விருதை வழங்கும் KK பிர்லா அறக்கட்டளை தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக விசாகப்பட்டினத்தில் இந்தியா அமெரிக்கா முப்படை பயிற்சி. இதுக்கு பேர் டைகர் ட்ரையம்ப் 24 என மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணத்துக்கான பயிற்சியில் இந்தியா அமெரிக்கா கடற்படை வீரர்கள் செவ்வாய்க்கிழமை பங்கேற்றனர் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.